மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 9ஆம் பாத நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. அவங்க உங்கள் முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தினம் உழைக்கிறவங்க தாங்க மேசராசிக்காரங்க. கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்களும் தானாக கடந்து வந்த காலத்தில் உங்களை தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிடு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு? நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமை தாங்க நிறைய நபர்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி உங்கள் பிரச்சனை கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்து கெட்ட விஷயம் எல்லாம் விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த டைமில் 7 சனியானது நடந்துட்டு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கும்ப ராசிக்காரங்களிடமிருந்து மீன ராசிக்காரங்களுக்கு 7 சனியானது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய 5-6 மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. அது சனி லக்ன பெயர்ச்சி கொண்டு அதனுடைய இத்தனை நாள்
வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டு இருந்தது. இப்போ சனி பகவான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு. இனி வரக்கூடிய நாட்களில் இதனால் அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது என்ன இந்த ஒரு 4-5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா 7 சனி மூலமாக நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய உங்கள் வாழ்க்கையில் இழந்தது என்ன அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நிறைய நபர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இது வந்து பொது பலனாக பார்ப்பது 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லைங்க, மேச ராசிக்காரங்க இத்தனை நாட்கள் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சியோடைய பலன் அப்படின்னு கிடைக்காம இருந்திருக்கும். எல்லா ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் வந்து கிடைச்சிருச்சு. உங்களுக்கு 7 சனி ஆரம்பித்ததுனால அதனுடைய பலன் வந்து கிரகணங்களுடைய மாற்றம் மூலமாக குரு பெயர்ச்சி பலன் வந்து முழுவதுமாக மேச ராசிகளுக்கு கிடைக்கப் போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் 5 பொறுத்தவரை நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டு வர போகிறீங்க. மேச ராசிக்காரங்க பார்ப்பது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைச்ச ஒரு வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை, நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு அரசாங்க வேலை, ட்ரை பண்ண வேலை, உங்களுக்கு பிடிச்ச வேலை, ஐடி ஜாப் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான வேலை கிடைக்க போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்க போகுது. இத்தனை நாளாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் இப்போ நிவர்த்தியாக போகுது. விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வழங்க போகிறாங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இத்தனை நாள் வேலை செஞ்சு உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல முழுமையான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக மாறப்போகுது. உங்களுக்கு பதவி உயர்வு, வேலை செய்யும் இடத்துல உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முன்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்களுடைய மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயரத்திற்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாம் நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கும் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து, வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக மறையப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையிலும் தொழிலிலும் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். மூடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொடக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது மேச ராசிக்கு நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் பொறுத்த வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. இது குறிப்பாக இப்போ ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைய போகிறீங்க. நீங்கள் ரொம்ப பாவம். ஏன் வயது பார்த்தீங்கன்னா 30, 35, 38 வயது வரைக்கும் திருமண நிலை அப்படிங்கிறது அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப் போகுது. வாழ்க்கை துணை இழந்த மேசராசி ஆண்களே பெண்களே, அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. திருமணம் பண்ணி
ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இத்தனை நாளாக உங்களுடைய கணவர் இல்லாமல் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் யோசிக்காமல் இருந்திருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மனுவன வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை இல்லாத நபர்களுக்கு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடு தேடி ஒரு நல்ல செய்தி வரும். உங்களுக்கு 1 வருடமாக குழந்தை இல்லை, 8 மாதமாக 6 மாதமாக குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த ராஜயோகத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப் போகுது. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் மாற்றம் மூலம் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகும். இந்த 2025 முடிகிறதுக்குள்ள நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் டெவலப் ஆகி இப்பொழுது நீங்களே சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசி இணையக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி தாக்கம் அப்படிங்கிறதால மேச ராசியாக தான் இருந்திருக்குங்க. இப்போ சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை இதன் மூலமாக நிறைய பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஆதரவுகள் கிடைக்கும். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப் போகுது. பல மடங்கு உயரப்போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இந்த 2025 முடிவதற்குள் 26ல் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காக வெளியூர் வெளிநாடுகள், தொழில் வியாபாரம் வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகுது. யாரேனும் எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தம், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தவறான உடனடியாக உறவுகளை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை விட்டு பிரிந்து போன ஏதாவது ஒரு உறவு நண்பராக இருக்கலாம், அல்லது காதலாக இருக்கலாம், இல்லை ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம். மீண்டும் உங்களை தேடி விரைவில் அந்த உறவு வரப்போகுது. ஏன்னா அந்த உறவில் இருந்து வரக்கூடிய எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் துணையாக இருப்பாங்க. அந்த உறவு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி விரைவில் வரப்போகிறாங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.